إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பின்பாக உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக நபிமார்களின் வரலாறுகளை தொடராக நாம் அல்லாஹுவின் ஆயத்துகளிலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சூரா யூசுஃபிலிருந்து நாம் தொடராக அறிந்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்ட பிறகு சிறைச்சாலையில் அவர் என்ன செய்தார், அவரோடு இருந்த 2 சிறைவாசிகளுக்கு எப்படி அவர் அல்லாஹ்வை பற்றி புரிய வைத்து தாவா செய்தார், மேலும் அந்த 2 சிறைவாசிகளும் 2 இளைஞர்களும் அவர்கள் கண்ட கனவுக்கு எப்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார், அதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த பொய்யான பழியை அவர் எவ்வாறு முறியடித்தார், அதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு என்ன நடந்தது, அவருக்கு அந்த மன்னர் கொடுத்த கண்ணியம் என்ன என்கிற பல செய்திகளை நாம தொடராக நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். இறுதியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் மிஸ்ரிலே, எகிப்திலே மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பிலே, அதாவது அந்த அரசாங்கத்தினுடைய கசானாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்தான் மக்களுக்கு பொருட்களையும் பொருளாதாரத்தையும் விநியோகம் செய்யக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவர் பெற்றுக் கொள்கிறார். இந்த நேரத்தில் மீண்டும் அவருடைய சகோதரர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இதுவரை நாம பார்த்தோம். அல்லாஹ் திருக்குரானில் அதை குறிப்பிடுகிறான். சூரா யூசுஃபினுடைய 58வது ஆயத், வஜாஅ இஹ்வத்தும் யூசுஃப ஃபதஹலு அலைஹி ஃபஅரஃபஹும் வஹும் லஹு முன்கிரூன். அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்தார்கள். அவ்வாறு அவர்கள் வரும்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இவர் யார், இவர்தான் யூசுப் என்று அவர்களால் அறிய முடியவில்லை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய ஊரிலே சில பிரச்சனை ஏற்படுகிறது, அங்கே வறுமை ஏற்படுகிறது. அதற்காக வேண்டி அவர்கள் நகர பகுதிக்கு வருகிறார்கள். அங்கே பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம், சில தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருகிறார்கள். அப்படி வரும்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள், நமக்கு அநியாயம் செய்தவர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல. அப்ப அவங்க வந்தவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த உதவி கேட்கிறாங்க, நாங்க சில பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு தானியங்களை கொடுங்க, உணவு தானியங்களை கொடுங்க என்று அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவர் அழகான முறையில நியாயமான முறையில அளந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
அந்த நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஷர்த்து வைக்கிறார். கால உத்தூனி பி அஹின் லக்கும் மின் அபிக்கும், நீங்கள் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு மீண்டும் தானியம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உங்களின் தந்தையோடு இருக்கக்கூடிய உங்களுடைய இன்னொரு சகோதரரையும் அழைத்து வர வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கான உணவு தானியம் வழங்கப்படும். நீங்கள் என்னை பார்த்திருப்பீர்கள், நான் எப்படி நியாயமாக அளவிலே மோசடி செய்யாமல் எப்படி உங்களுக்கான அந்த உணவு தானியத்தை நான் கொடுக்கிறேன் நீங்க பார்த்துட்டீங்க. வெளியூரில் இருந்து யார் வந்தாலும் அந்த விருந்தாளிகளை நான் நல்ல முறையில் கண்ணியப்படுத்துவேன். அதே சமயம் நாம் சொல்லக்கூடிய இந்த ஷரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய சகோதரரை நீங்கள் அழைத்து வந்தால்தான் உங்களுக்கான உணவு கொடுக்கப்படும், இல்லாவிட்டால் உங்களுக்கான உணவு இனி தரப்படாது. வலா தக்ரபூனி, நீங்கள் என்னிடம் வரவே கூடாது என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறாக அவர் ஒரு நிபந்தனையிட்டு அவர்களை அனுப்பி விடுகிறார். அப்ப அவங்க சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய தந்தை இடத்துல இந்த விஷயத்தை நாங்கள் சொல்றோம், நிச்சயமாக நாங்கள் நீங்கள் சொன்ன செய்தியை எங்களுடைய தந்தை இடத்திலே சொல்லி நாங்கள் எங்களுடைய இன்னொரு சகோதரை நாங்கள் அழைத்து வர முயற்சி செய்கிறோம் என்று அவங்க வந்தவர்கள் சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு விஷயத்தை செய்யறாங்க. அவங்க எந்த பொருளை பண்டை மாற்று முறையில எந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அந்த பொருளை மீண்டுமே அவர்களுடைய அந்த வாகனத்துல அவங்களுடைய அந்த பொருளையே மீண்டும் வைத்து விடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பணியாட்கிட்ட சொல்லி தன்னுடைய ஊழியரிடத்துல சொல்லி, இதோ வந்திருக்கிறார்களே இந்த ஒட்டக கூட்டம், இவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருளை மீண்டும் அவங்களுடைய வாகனத்துல வச்சிருங்க, அவங்களுடைய பொருட்களை அதை சேர்த்து வைத்து விடுங்கள், அவர்கள் அதை பார்த்து மீண்டும் நம்மிடம் வரக்கூடும் என்று சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா, இப்படி மீண்டுமே அந்த பொருளை அவரிடத்துல அவங்களுக்கு தெரியாம அதை உள்ள வச்சிடறாங்க. அப்ப இவங்க ஊருக்கு வராங்க, தன்னுடைய தந்தை இடத்துல வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபலம்மா ரஜவு இலா அபீஹிம் காலு யா அபானா முனிய மின்னல் கைல், நமக்கு உணவு தானியம் வழங்கப்படாது, ஏனென்றால் நம்முடைய சகோதரனை நான் அழைத்து சென்றால்தான் நமக்கான உணவு தானியம் இனி தரப்படும் என்று நமக்கு நிபந்தனை சொல்லப்பட்டு விட்டது என்று அவர்கள் என்ன பண்றாங்க, நாங்கள் உண்மைதான் சொல்லுகிறோம், நாங்கள் மறைவான எதையும் நாங்கள் சொல்லல, நாங்கள் என்ன கண்டோமோ அதை தான் நாங்கள் உங்களிடத்திலே வந்து சொல்லுகிறோம் என்று அவங்களுடைய சகோதரர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து, நீங்க மீண்டும் நம்முடைய சகோதரனை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனை அனுப்புவீங்க என்று கேட்கிறார். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறார். கால ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா ஆமின் துக்கும் அலா அஹிஹி மின் கபல், இதற்கு முன்னால் உங்களுடைய சகோதரர் யூசுப் விஷயத்தில் நான் உங்களை நம்பினேன், அதுபோல இவருடைய விஷயத்தில் நான் உங்களை நம்புவேன் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? நிச்சயமா நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு கைருல் ஹாஃபிதன், நிச்சயமா அல்லாஹு தான் மிகச்சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான், அவன்தான் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறான், நான் உங்களோடு இந்த முறை என்னுடைய இந்த பிள்ளையை உங்களுடைய இந்த சகோதரனை நான் உங்களோடு அனுப்ப மாட்டேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கிறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, உங்களுக்கான உணவு கிடைக்கணும்னா உங்களுடைய இன்னொரு சகோதரன் வர வேண்டும், வந்தால்தான் உங்களுக்கான உணவு தானியம் கொடுக்கப்படும், இல்லாவிட்டால் உங்களுக்கு இனி உணவு தானியம் இங்கே தரப்படாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இவங்க என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற சகோதரர்கள் வந்து அவர்களுடைய தந்தை இடத்துல வந்து கெஞ்சுறாங்க, அனுப்புங்க, இல்லைன்னா நமக்கு இனிமேட்டு உணவு தானியம் கிடைக்காது, நம்ம சாப்பிடறதுக்கான எந்த வகையான உணவும் கிடைக்காமல் போய்விடும், எனவே அனுப்புங்கள் என்று தந்தை இடத்துல பேசும்போது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் உங்களை நம்ப மாட்டேன் என்று அவர்கள் சொல்றாங்க. அந்த நேரத்துல இவங்க அந்த கொண்டு வந்த அந்த உடைமைகளை அந்த பொருட்களை எல்லாம் திறந்து பார்க்கிறாங்க. வலம்மா ஃபதஹு மதாஅஹும் வஜது, அவர்கள் தங்களுடைய அந்த பொருட்களை எல்லாம் திறந்து பார்க்கும் போது இவர்கள் இங்கிருந்து கொண்டு சென்ற அந்த பொருள் அதற்குள்ளாக இருந்ததை, அவங்களுடைய அந்த பையுக்குள் இருந்ததை பார்க்கிறார்கள். உடனே தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, பாருங்க நாங்க பொய் சொல்லல, நம்முடைய பொருட்களை மீண்டுமே கொடுத்துட்டாங்க பாருங்க, அப்ப நீங்க இந்த முறை இந்த சகோதரனை நம்மோடு அனுப்பினால்தான் நிச்சயமாக நமக்கான உணவு வழங்கப்படும் என்று சொல்லி மீண்டும் அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய தந்தை இடத்துல கெஞ்சுறாங்க, நீங்க இந்த முறை எங்களோடு சகோதரி அனுப்பி வைத்து விட்டால் ஒட்டகம் முழுமையாக நாங்க உணவு தானியத்தை கொண்டு வருவோம், அவ்வளவு நாங்க வாங்கி கொண்டு வருவோம் என்று சொல்லி இவ்வளவு விஷயத்தை திரும்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற பிள்ளைகள் சொல்றாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யோசித்து அவரே செய்யறாருன்னா ஒரு உறுதிமொழி வாங்குறார், நான் இந்த முறை உங்களிடத்தில் என்னுடைய இந்த பிள்ளையும் நான் அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை முன்னிட்டு என்னிடத்துல உறுதிமொழி தரணும், அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் என்னிடத்துல வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அதே போல அவங்களுடைய சகோதரர்களும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா
நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம், நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய மகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாத வகையிலே நாங்கள் மீண்டும் அவரை அழைத்து வருகிறோம் என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், காலல்லாஹு அலாமா நக்கூலு வக்கீல், நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வை நான் பொறுப்பாளனாக ஆக்குறேன், கவனமா இருந்துக்கோங்க, பத்திரமா இவரை அழைத்து சென்று மீண்டும் இவரை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வை சாட்சியாக்கி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மற்ற பிள்ளையும் இந்த சகோதரர்களோடு அவர் அனுப்பி வைப்பதற்கு அல்லாஹ்வை முன்னிறுத்தி வாக்குறுதி வாங்கி அவர்களை அனுப்புகிறார். அப்போ அதே மாதிரி அவங்க போறாங்க. போறதுக்கு முன்னால நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சில அறிவுரைகளை சொல்லி அனுப்புறார். வகால யாபனைய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், நீங்கள் ஒரே வாசல் வழியாக எகிப்து நகரத்திற்குள் செல்லாதீர்கள். வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரகத்தின், நீங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வாசல் வழியாக என்ன பண்ணுங்க, எகிப்துக்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவுரை சொல்கிறார். ஒமா உஹ்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷைஇன், அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றை என்னால் தடுக்க முடியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனில் ஹுக்மு இல்லல்லாஹ் அலைஹி தவக்கல்து, நிச்சயமாக அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கு தான் சொந்தம், நான் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன். வ அலைஹி ஃபல்யத்தவக்கலில் முத்தவக்கிலுன், நிச்சயமாக சார்ந்திருப்பவர்கள் அல்லாஹ் மீது தான் தவக்கல் வைக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கூப் நபி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அனுப்பும் போது, மீண்டும் எகிப்திற்கு அனுப்பும் போது எல்லாரும் ஒரே வாசல் வழியா போயிடாதீங்க. அப்ப எகிப்து நகரத்திற்குள்ளாக வருவதற்கு பல வாசல்கள் இருந்திருக்கிறது. அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரிகிறது. நீங்க எல்லாரும் ஒரு வழியா உள்ள போகாதீங்க, அந்த நகரத்திற்குள் போகும்போது ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வாசல் வழியாக நீங்க உள்ளே செல்ல வேண்டும், இருந்தாலும் அல்லாஹ் நாடியதை என்னால் தடுக்க முடியாது, ஒவ்வொரு முக்மீனான அடியார்களும் அல்லாஹ் மீதுதான் தவக்கல் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார். அப்ப அவங்க அனைவரும் என்ன செய்யறாங்க, மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை மாதிரி அவருடைய இன்னொரு சகோதரரையும் அழைத்து கொண்டு அவங்க அத்தனை பேரும் அங்கே மீண்டும் எகிப்திற்கு வருகிறார்கள். வலம்மா தஹலு மின் ஹைசு அமரஹும் அபூஹும் மா கானு யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷைஇன் இல்லா ஹாஜத்தம் ஃபி நஃப்ஸின் யாக்கூப், அவர்கள் அவங்களுடைய தந்தை சொன்னதை போல உள்ளே நுழைகிறார்கள். அப்படி வந்த பிறகு அங்கே அவர்களுக்கு எந்த மாற்றத்தையும் அவங்க பார்க்கல. இருந்தாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற சில அறிவின் அடிப்படையில் தன்னுடைய ஒரு தேவையை, தன்னுடைய ஒரு கருத்தை அவர் சொல்லி அனுப்பினார் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்ப அவங்க அனைவரும் உள்ளே வந்த பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எங்களுடைய இன்னொரு சகோதரன் அழைச்சிட்டு வந்துட்டோம். வலம்மா தஹலு அலா யூசுப் ஆவா இலைஹி அஹாஹும், அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்த போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய அந்த சகோதரன் மட்டும் தனியா கூப்பிடுறார். இவரோடு இருந்த இவருடைய அந்த சகோதரன் மட்டும் தனியா அழைத்து, நான் தான் யூசுப், காலை இன்னி ஆனா அஹூக்க, நான் தான் உன்னுடைய சகோதரன், அவருக்கு மட்டும் சொல்றார். மற்றவ யாருக்கும் அவர் சொல்லல. நான் யூசுப் என்ற அந்த செய்தியை, தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த செய்தியை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மற்ற சகோதரர்களுக்கு சொல்லாம தன்னுடைய சகோதரனுக்கு மட்டும், தன்னோடு இருந்த அந்த சகோதரனுக்கு மட்டும் அவரை தனியாக அழைத்து, நான் தான் உன்னுடைய சகோதரன், இவர்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்திற்கும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து தான் யூசுப் என்ற அந்த செய்தியை வெளிப்படுத்தி விடுகிறார். அதற்கு பிறகு அவங்களுக்கு தேவையான பொருட்களை இவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சின்ன அல்லாஹ்விடமிருந்து பெற்ற ஒரு தந்திரத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், மன்னருக்கு சொந்தமான ஒரு கோவலை, ஒரு உயர் ரகமான ஒரு பாத்திரத்தை என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சகோதரனுடைய அந்த பையில அவர் போட்டுறார். அவருக்குரிய அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த பையில வைத்து விடுகிறார். அப்ப வைத்து விட்டு இப்ப அறிவிப்பாளர் ஒருவரை அழைத்து அந்த மன்னருடைய பகுதியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை எல்லாம் வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவிப்பு செய்ய சொல்கிறார். ஐயத்துகள் ஐயரு, ஒட்டக கூட்டத்தவர்களே, இன்னக்கும் லசாரிக்கும், நீங்கள் அனைவரும் திருடர்கள் என்ற ஒரு அறிவிப்பு பொதுவெளியில செய்யப்படுகிறது. இப்ப இவங்களுக்கு ஒன்றும் புரியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களுக்கு என்ன நம்மளை திருடர்னு சொல்றாங்களே, நம்ம என்ன திருடிட்டோம், நம்ம எல்லாரும் அவங்க கொடுத்த அந்த பொருளை தானே அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம், எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம என்ன திருடிட்டோம் என்று தெரியாம அவங்களுடைய சகோதரர்கள் முழிக்கிறார்கள். அப்ப அவங்களே கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, எது தொலைந்து விட்டது, என்ன செய்தி எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. அப்போ அங்கே அவருக்கு சொல்லப்படுகிறது, அந்த சகோதரர்களுக்கு, காலு நஃப்கிது சுவா அல் மலிக், மன்னருடைய மிக முக்கியமான ஒரு கோலை, ஒரு பாத்திரம் தொலைந்து விட்டது, அதை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், யாரேனும் ஒருவர் கொண்டு வந்தால் அவருக்கு ஒட்டகம் நிறைய உணவு தானியம் கொடுக்கப்படும் என்று அங்கே அவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லப்படுகிறது.
அப்ப இவங்க சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, இல்ல காலு தல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக நாங்கள் சொல்லுகிறோம், லக்கது அலிம்தும் மா ஜினா, நாங்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் குழப்பம் செய்வதற்காக வரவில்லை, ஒமா குன்னா சாரிக்கின், நாங்கள் திருடவும் இல்லை, நான் ஏற்கனவே நாங்க வந்துட்டு தானே போனோம், எங்களை நீங்க பாத்தீங்க தானே, எங்க மேல ஏதாவது தவறு இருக்குமா, நாங்கள் எந்த வகையான திருட்டு வேலையும் நாங்க செய்யல, நாங்க மன்னருக்கு சொந்தமான அந்த கோலை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் எங்களை திருடர்கள் என்று நினைக்க வேண்டாம் என்று சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப மீண்டும் அவர்களுக்கு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது, இவ்வாறு மன்னருக்கு சொந்தமான ஒரு பொருளை திருடினால் என்ன தண்டனை என்று உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியல, அமைதியா இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்றாங்க, காலு ஜஸாவுஹும் மன் உஜித ஃபீ ரஹிலிஹி ஃபஹுவ ஜஸாவுஹும், யாருடைய வாகனத்திலிருந்து மன்னருக்கு சொந்தமான பொருள் எடுக்கப்படுகிறதோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் மீண்டும் உங்களோடு அனுப்பப்பட மாட்டார்கள், அவர்கள் இங்கே வைத்து கைது செய்யப்படுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கதாலிக்க நஜிஸி தாலிமீன், இவ்வாறுதான் அநியாயக்காரர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் பற்றியான ஊழியர்கள் தண்டனை என்னவென்று, யார் மன்னருடைய பொருளை திருடினால் என்ன தண்டனை என்று அறிவிக்கிறார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா, இவங்களுடைய எல்லா பொருட்களையும் சோதனை செய்யுங்க என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்யறாங்க. எல்லாமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும், தெரிந்தும் கூட அவர் என்ன செய்யறாருன்னா, அதை உடனே தன்னுடைய சகோதரத்திலிருந்து ஆரம்பிக்காம மற்ற சகோதரர்களுடைய பையில, அவங்களுடைய வாகனங்கள்ல, அவங்க கொண்டு வந்த ஒட்டகத்தினுடைய அந்த பொருட்கள்ல தேட சொல்றார். வரிசையா எல்லாருடைய பைகளிலும், எல்லாருடைய அந்த ஒட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுமை மூட்டைகளிலும் அவங்க தேடும்போது இறுதியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரனுடைய வாகனத்தில் அவர் கொண்டு வந்த அந்த மூட்டையிலே, அந்த பொருட்களிலே மன்னருக்கு சொந்தமான குவளை அங்கே இருக்கிறது. இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். அந்த நேரத்துல உடனடியாக அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரனை, இவரை நாம அனுப்ப மாட்டோம், இவர் இங்குதான் இருப்பார், இவர் உங்களோடு அனுப்பப்பட மாட்டார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் அவர் ஒரு யுக்தியை கையாண்டு, ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில ஒரு வெளியூர் வாசியை கைது செய்வதாக இருந்தால் அவருடைய வாகனத்தில் அந்த பொருள் இருந்தால் மட்டும்தான், அந்த திருடப்பட்ட அந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்ய முடியும், ஆதாரம் இல்லாம கைது செய்ய முடியாது. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா, கதாலிக்க கிதுனால் யூசுஃப, இவ்வாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யுக்தியை கையாண்டு, மா கானல் யஹுத அஹூஹு பிதீனில் மலிக் இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர இந்த மன்னரின் சட்டத்தின் அடிப்படையில் அவருக்குரிய அந்த பொருள், அந்த மன்னருடைய பொருள் அவருடைய சகோதரனுடைய பையில் வைத்து அவரை இங்கே தங்க வைத்துக் கொண்டார் என்று சொல்லி அல்லாஹ் மேலும் விளக்குகிறான். நர்ஃபவு தரஜாத்தின் மன்னஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு இறைவன் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேலே இன்னும் சிறந்த அறிவாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை விளக்குகிறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் தன்னோடு இங்கே இருக்க வேண்டும், தன்னோடு வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு இவ்வாறு அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த இல்மை கொண்டு இவரை எப்படி நம்மோடு தங்க வைக்கலாம், இவரை எப்படி நம்மோடு இங்கே வாழ வைக்கலாம் என்று யோசிச்சு அவர் என்ன செய்யறாருன்னா, இப்படியான ஒரு விஷயத்தை செய்கிறார். நாம இவரை உங்களோடு அனுப்ப மாட்டோம் என்றும் சொல்லிவிடுகிறார். இப்போ அவங்களுடைய மற்ற சகோதரர்லாம் பேசிக்கிறாங்க, இவர் தான் திருடி இருப்பார்னா, இந்த சகோதரர் தான் திருடி இருப்பார்னா, அப்ப யூசுஃபும் இதே போல திருடக்கூடியவதான் இருந்திருப்பாரு. பல வருஷம் ஆயிப்போச்சு. அப்போதும் கூட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த சகோதரர்கள் பழிக்கிறாங்க, மனசுக்குள்ள திட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கவனிச்சிடுறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை வெளிப்படுத்தாம அவர் சொல்கிறார், கால அன்தும் ஷர்ருன் மக்கான, நீங்கள் மிக மோசமான மனிதர்களாக இருக்கிறீர்கள், வல்லாஹு அலமு பிமா தசிஃபுன், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் வர்ணிக்கக்கூடியதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிக் கொண்டதை கேட்டு அவர் கண்டிக்கிறார். காலு யா அய்யுஹல் அசீஸ் இன்னலஹு அபன் ஷைஹன் கபீரன், இவரை விட்டுருங்க அமைச்சரே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்லாம் சொல்றாங்க, அமைச்சரே இந்த சகோதரனை நீங்க விட்டுருங்க, இவரை நீங்க விடாவிட்டால் இவருக்கு வயசான ஒரு தந்தை இருக்கிறார், அவர் மிகவும் கவலைப்படுவார், எனவே இவரை எங்களோடு அனுப்பிவிடுங்கள், இவருக்கு பதிலா எங்கள்ல யாராவது ஒருத்தரை இங்கே நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க கைது செஞ்சுக்கோங்க, இவரை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அவங்க என்ன உறுதிமொழி வாங்கிட்டு வந்தாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மீண்டும் இங்கே எகிப்திற்கு வரும்போது அவருடைய சகோதரரை அழைத்து வரும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ் மீது சத்தியமிட்டு மீண்டும் நீங்கள் பத்திரமாக இவரை அழைத்து வர வேண்டும் என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சகோதரனை அனுப்பினார். அப்போ அதுக்கு பயந்து என்ன செய்யறாங்கன்னா, இவரை எங்களோட அனுப்பிடுங்க, இவருடைய தந்தை மிகவும் வயதானவர், எங்கள்ல யாராவது ஒருத்தரை நீங்க பிடிச்சுக்கோங்க என்று சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் தன்னுடைய அந்த கடைசி சகோதரரை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்ல, விட முடியாது, இவர் இங்குதான் இருப்பார், இதுதான் சட்டம், யார் ஒரு பொருளை எடுக்கிறாரோ அவர்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அப்ப அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க, மஷூரா பண்றாங்க. அதுல பெரியவராக இருந்த ஒருவர் சொல்கிறார், நான் எகிப்தில இருந்து வரவே மாட்டேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரனை நான் அழைத்து செல்லாமல் நான் இந்த மண்ணிலிருந்து வெளியே வரமாட்டேன். ஏனென்றால் நம்முடைய தந்தைக்கு நாம் வாக்குறுதி கொடுத்தோம், அவரை பத்திரமாக அழைத்து வருவதாக சொல்லி அல்லாஹ்வை முன்னிறுத்தி நாம வாக்குறுதி கொடுத்தோம். இப்போ நாம திரும்ப போவதற்கு என்னால் முடியாது, நான் வரமாட்டேன், என்னுடைய தந்தை அங்கிருந்து எனக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர அல்லது யூசுப் அவருடைய சகோதரர் கிடைத்தாலே தவிர நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி அவர்களில் பெரியவராக இருந்த ஒருவர் இவ்வாறு பேசிக் கொள்கிறார். அப்ப இப்படி நடக்கும்போது நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் யாரும் இங்க தங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறார், நீங்க எல்லாம் கிளம்புங்க, இர்ஜிஉ இலா அபீக்கும், நீங்கள் அனைவரும் உங்களுடைய தந்தையிடம் செல்லுங்கள், ஃபகூலு யா அபானா, போய் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, எங்களுடைய சகோதரர் திருடி விட்டார், அந்த மன்னருக்கு சொந்தமான ஒரு பொருளை அவர் திருடி விட்டார் என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லி அனுப்புறார். நாங்க என்ன எங்களுடைய அறிவை கொண்டு பார்த்தோமோ அதை தான் உங்களிடத்திலே சொல்லுகிறோம் என்று உங்களுடைய தந்தையிடத்திலே இங்க நடந்த விஷயத்தை நீங்கள் மறைக்காமல் போய் சொல்லிவிடுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொல்லி அனுப்புறார். அப்ப அவங்க அனைவரும் இந்த செய்தியை அப்படியே தந்தை இடத்துல சொல்றாங்க, யாக்கூப் நபி இடத்துல வேற வழி இல்லாம சொல்றாங்க, இப்படி நடந்து போச்சு, எங்களை நம்பிதான் ஆக வேண்டும், எங்களோடு வந்த ஒட்டக கூட்டத்தாரையும் கேட்டு பாருங்கள், அப்படி இல்லாவிட்டால் தந்தையை நீங்கள் அந்த ஊருக்கு எகிப்திற்கு வந்தாவது அங்க விசாரிச்சு பாருங்க, நாங்க பொய் சொல்லல, கண்டிப்பாக உங்களுடைய மகனார் திருடி விட்டார், அதனால நாங்கள் மீண்டும் அங்கே போக வேண்டும் என்றால், அவர் மீண்டும் வர வேண்டும் என்றால் அதற்கு சில பொருட்களை நாங்கள் கொடுக்கணும், இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளை விடப்பட மாட்டார் என்று சொல்லி அவங்க உண்மையை சொல்றாங்க. அப்போ மீண்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வார்த்தைகளை நம்ப மறுக்கிறார். காலபல் சவ்வலத்துலக்கும் அன்ஃபுஸக்கும் அம்ரன், நிச்சயமாக உங்களுடைய இந்த செயல்கள் நீங்களாக உங்களுடைய உள்ளத்திலே உண்டாக்கியதுதான், நீங்களா உருவாக்கி சொல்றீங்க, ஃபஸப்ருன் ஜமீலுன், நான் பொறுமையோடு இருக்கிறேன், அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ, அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வருவான், நிச்சயமா நான் நம்புறேன். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, அவர் நம்பல, இதுவும் பொய்யாக தான் இருக்கும், கண்டிப்பாக யூசுஃபும் திரும்ப வருவார், அவருடைய சகோதரரும் திரும்ப வருவார், நான் அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டு நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்களுடைய வார்த்தையை நம்ப மறுத்து அவர் பொறுமையோடு இருக்கிறார். வத்தவல்லா அன்ஹும், மேலும் கடுமையான கவலை அடைகிறார். வகாலையா அஸ்ஃபா அலா யூசுப் விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட கவலையே என்று அவர் மனம் வருந்தியவராக அவருடைய கண்கள் எல்லாம் அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக அழுகிறார். அழுது அவருடைய பார்வையும் அவரை விட்டு போய் விடுகிறார் கவலையின் காரணமாக. அப்ப அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் சொல்றாங்க, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, காலு தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுடைய உடல் இளைத்து போகும் அளவுக்கு, மெலிந்து போகும் அளவுக்கு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் போல யூசுஃபை நினைத்து, அல்லது உங்களுக்கு மவுத்து வரும் வரை யூசுஃபை நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்களா என்று அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம், ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க, எதற்காக இவ்வளவு அழுறீங்க, எதற்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க என்று சொல்லி, உங்களுடைய உயிர் போகும் வரை யூசுஃபை நீங்கள் மறக்க மாட்டீங்களா என்று சொல்லி அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போதும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலை அடைந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஒவ்வொரு முஸ்லிமும் கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு, கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய எல்லா துக்கத்தையும் என் துயரத்தையும் கவலையும் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன். வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமுன், நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் நான் அல்லாஹ்விடமிருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எந்த துன்பத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே தவிர வேறு யாரிடத்தில் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 மகனும் தன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து, அதுவும் குறிப்பாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் அவர் பிரிந்து மீண்டும் நம்மிடம் வரவே இல்லை என்பதை நினைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் கவலை அடைகிறார். அப்போதுதான் இந்த வார்த்தையை சொல்கிறார், என்னுடைய எல்லா துயரத்தையும் நான் அல்லாஹ்விடம் தான் சொல்லுவேன். முஸ்லிம்கள் நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குர்ஆனுடைய வசனம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வார்த்தை என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அற்புதமான ஒரு முன்மாதிரியான வார்த்தை. நம்முடைய உலக வாழ்க்கையில
பல சந்தர்ப்பங்கள் நமக்கு கஷ்டம் வரும். யாராக இருந்தாலும் துன்பம் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில நமக்கு இந்த உலக வாழ்க்கை துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, கவலை ஏற்படும் போது, இழப்புகள் வரும்போது இஸ்லாமியர்கள் அதை முதலில் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பழகுங்க. வேறு யாரிடத்திலும் சொல்வதை விட, வேறு யாரிடத்திலும் சென்று ஆறுதல் தேடுவதை விட ரப்புவிடத்தில் நமக்கான ஆறுதலை தேடி பழகுங்க. அல்லாஹுதான் நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி நாம் உறுதியா நம்பணும். பல முஸ்லிமான சகோதரர்கள் பாருங்க, முஸ்லிமான சகோதரிகள் பாருங்க, கஷ்டம் வந்துருச்சுன்னா புலம்ப ஆரம்பிச்சிடும். அந்த ஆறுதலுக்காக வேண்டி நமக்குன்னு சில நெருக்கமாக இருக்கக்கூடியவற்றை போய் பேச ஆரம்பிக்கும். வேற யாருக்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டோம். நமக்குன்னு நெருக்கமா சில பேர் இருப்பாங்களே, அவங்க கிட்ட போய் மட்டும்தான் பேசுவோம். என்னப்பா என்ன விஷயம்? இல்ல இது மாதிரி நடந்துருச்சு, வாழ்க்கையில இது மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு, வியாபாரத்துல பெரிய ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஏதோ ஒரு எதிர்பாராத நோய் வந்துருச்சு, ஏதோ ஒரு கவலையாக இருந்தாலும் எடுத்த எடுப்புல மனிதரிடத்துல போய் ஆறுதல் தேடுவாங்க. மனிதரிடத்துல போய் சொல்றது தவறு இல்லைங்க, நமக்காக அவங்க துவா செய்வாங்க. ஆனா முதல்ல யார்கிட்ட நாம சொல்லணும்? அல்லாஹ்விடத்துல நம்முடைய துன்பத்தை முறையிடும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், என்னுடைய எந்த துன்பமோ எந்த துயரமோ நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன், என் ரப்புவிடத்தில் நான் சொல்லுவேன் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வார்த்தை, இஸ்லாமியர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கான பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர நம்முடைய துன்பங்களை நீக்குபவன் யாரும் இல்லை என்று உறுதியாக ஈமான் கொண்டவர்களாக எந்த துன்பத்தை நாம் சந்தித்தாலும் அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ செய்யும் போது அந்த கவலையும் துன்பத்தையும் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அதை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலக வாழ்க்கையில மனிதனுடைய ஆறுதலை தேடாதீங்க. நிறைய பேர் அப்படிதான் போய் மனுஷங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோம், இவர் நமக்கு ஆறுதல் சொல்வார், அவர் நமக்கு ஆறுதல் சொல்வார், இருக்கிற எல்லா பிரச்சனையும் போய் சொல்றது. அவர் என்ன பண்ணுவார்? அப்படியா பாய், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் கேட்டுட்டு போயிடுவார். அவர் நமக்கு ஏதாவது அந்த பிரச்சனை நமக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? சொல்றது தவறு இல்லைங்க. ஆனா இஸ்லாமியர்கள் நாம எதை பார்க்கணும், எதை முன்னிறுத்த வேண்டும் என்றால் இறைவன் முன்னிறுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்துல சொல்லணும். ஆனா பல முஸ்லிம்கள் துன்பமான நேரத்துல அல்லாஹ்விடத்துல துஆ செய்வதை விட்டு விடுகிறார்கள். என்னத்த துஆ செய்ய, எவ்வளவோ என் வாழ்க்கையில கஷ்டம் வருது, எதுவுமே எனக்கு வாழ்க்கையில சரியாற மாதிரி தெரியல, என்ன போய் நான் துஆ செஞ்சு என்ன பண்றது என்று அவர்கள் துன்பம் வரும்போது அல்லாஹ்வை விட்டு தூரமாகுகிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான்னு சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் தான் இஸ்லாமியர்கள் தான். துன்பம் வரும்போது இதையும் அல்லாஹ்விடத்துல சொல்ல வேண்டும், இந்த துன்பத்தையும் அல்லாஹ்விடத்துல முறையிட வேண்டும் என்ற அந்த நிலையில் அவர்கள் தடுமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வார்த்தை நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கை இழக்கல. அவர் தான் சொன்னாரே, உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நம்பிக்கை, அவருடைய உள்ளுணர்வு, அல்லாஹ் அவருக்கு மறைமுகமாக ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மீண்டும் உங்களுடைய மகனார் வருவார் என்கிற ஏதோ ஒரு செய்தி அவருடைய உள்ளத்திலே இறைவன் போட்டுக் கொண்டே இருக்கிறான். அந்த நம்பிக்கையில், அந்த ஈமானிய உறுதியில் மீண்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், யா பனைய இதுஹபு, நீங்க போங்க, திரும்ப அங்க போய் நல்லா தேடுங்க, யூசுஃபையும் தேடுங்க, உங்களுடைய அவருடைய சகோதரன் நீங்கள் தேடி வாருங்கள் என்று மீண்டும் சொல்லி அனுப்புறார். சொல்லும் போது அல்லாஹ் மீதான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? வலா தயஸூ மின் ரௌஹில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நம்பிக்கையோடு யூசுஃபையும் அவருடைய சகோதரன் நீங்க போய் தேடி கண்டுபிடித்து கூட்டிட்டு வாங்க. இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரின், நிச்சயமாக அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து இருப்பார்கள், நீங்கள் அப்படி இருக்காதீங்க, போய் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளிடத்துல நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொல்லி அனுப்புகிறார். அப்ப அவங்க மீண்டும் என்ன பண்றாங்க? எகிப்திற்கு வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதர பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் மீண்டும் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியல இவர் தான் யூசுப்னு. இவர் ஒரு அமைச்சர் நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபலம்மா தஹலு அலைஹி காலு யா அய்யுஹல் அசீஸ், அமைச்சரே, மஸன்னா வஹலனா துர், எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய வறுமை ஏற்பட்டு விட்டது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வஜ்அனா, நாங்கள் இன்னும் சில பொருட்களை கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு உணவு தானியம் கொடுங்க, எங்களுக்கு உணவு தானியங்களையும் கொடுத்து விட்டால் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி மேலும் எங்களுக்கு தர்மமும் செய்யுங்கள் என்று அந்த சகோதரர் வந்து கேட்கிறார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்போதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கால ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இது அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் அறியாமையில் இருந்த காலத்தில், நேர்மையாக அல்லாஹ்வினுடைய பயம் இல்லாத காலத்தில், நேர்மையாக இல்லாத காலத்துல நீங்கள் யூசுஃபிற்கும் அவருடைய சகோதரருக்கும் என்ன செய்தீர்கள் என்று ஞாபகம் இருக்கா
என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். இதுவரை யூசுப் அவருடைய பெயரையே சொல்லாத நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக யூசுஃப்க்கு என்ன நீங்க செஞ்சீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறார். அப்போதான் அவங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வருது, இப்ப இவர் தான் யூசுப் போல. காலு இன்னக்கல் அந்த யூசுப், நீர்தான் யூசுஃபா என்று அவங்களுடைய சகோதரர் எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், கால ஆனா யூசுப் வாதாகி, நான் தான் யூசுப், இவர் தான் என்னுடைய சகோதரர் என்று அதுவரை உண்மையை சொல்லாமல் இருந்தவர் நான் தான் யூசுப் என்கிற அந்த உண்மையை தன் சகோதரர்களுக்கு சொல்கிறார். மேலும் குறிப்பிடுகிறார், கது மன் அல்லாஹ அலைனா, அல்லாஹ் எங்களை தேர்வு செய்து கொண்டான். இன்னஹுமை யத்தகி வ யஸ்பிர், யார் இறையச்சத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். ஃபஇன்னல்லாஹ லா யுதியுல் அஜ்ரல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களின் கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். உடனே அவங்களுடைய சகோதரர் எல்லாம் தங்களுடைய தவறை ஒத்துக்கிறாங்க. காலு தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம், மிகப்பெரிய துரோகத்தை உங்களுக்கு செய்து விட்டோம் என்று அவங்களுடைய சகோதரர் அனைவருமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவர்கள் தவறை ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த நேரத்துல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பக்குவத்தை பாருங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான், கால லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், நிச்சயமாக இன்றைய தினம் உங்கள் மீது எந்த பழிக்கு பழி வாங்குதலும் கிடையாது. எவ்வளவு துன்பப்பட்டார், எவ்வளவு கஷ்டப்பட்டார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கெல்லாம் மூல காரணம் யாரு? இந்த சகோதரர்கள் தானே காரணம். உடன் பிறந்த சகோதரர்கள் செய்த அந்த வேலையின் காரணமாகத்தான் அவர் பல துன்பங்களுக்கு ஆளானார். சிறு வயதிலே சிறுவராக இருக்கும்போது கிணற்றுக்குள் தூக்கி போடப்பட்டு பெற்றோரை இழந்து, தந்தை இழந்து, தாயை இழந்து, தன் உடன் பிறந்த மற்றொரு சகோதரர் இழந்து, யாரென்று தெரியாத ஊரிலே அனாதையாக வளர்ந்து, அங்கே பல பொய்யுக்கும் அவதூறுக்கும் ஆளாகி சிறையிலே பல வருடங்கள் கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு வெளியே வந்தார். இவ்வளவு பிரச்சனைக்கும் மூல காரணம் யாரு? இவங்களுடைய சகோதரர்கள் தான். இப்ப மாட்டிக்கிட்டாங்க, தப்பு செஞ்சவங்க வசமா மாட்டிக்கு நிக்கிறாங்க, கண்ணுக்கு முன்னால இருக்கிறாங்க. அதுவும் இவர் அமைச்சர் பொறுப்புல இருக்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் நினைத்திருந்தால் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுத்திருக்க முடியும். ஆனா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மன்னிக்கக்கூடிய அந்த சிறந்த குணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றைய தினம் எந்த பழியும் உங்கள் மீது கிடையாது, பயப்படாதீங்க, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். யார் சொல்றா? தன் சகோதரரால் பாதிக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமின், அல்லாஹ் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். இப்ப இஸ்லாமியர்கள் உலக வாழ்க்கையில நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றுல ஒவ்வொரு பகுதி நமக்கு பாடம், இதுவும் நமக்கு பாடம். உலக வாழ்க்கையில நம்மோடு வாழக்கூடிய பல மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கும் கூட மன்னிக்கிற அந்த குணம் நம்மிடத்துல வருவது கிடையாது. பழி வாங்குவேன், எனக்கு இவன் அநியாயம் செஞ்சான், எனக்கு இவன் துரோகம் செஞ்சான், எனக்கு இவங்க கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, என்னை பத்தி இவங்க தப்பா பேசிட்டாங்க, என்னுடைய வியாபாரத்துல எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க, என்னை பத்தி வேற மாதிரி நடந்துகிட்டாங்க என்று பிறர் நமக்கு அநியாயம் செய்யும் போது, அந்த பாதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கும்போது என்ன செஞ்சிடோம்னா, அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை இவன் காலத்திற்கு இவனை நம்ம மன்னிக்க கூடாது, இவனுக்கு நம்மால் முடிந்த என்ன கெடுதலையும் செய்ய வேண்டும் என்று பழிக்கு பழி வாங்குவதற்கு நாம ரெடியாக தயாராகும். மன்னிக்கிற குணமே நம்ம இடத்தில் பல இடத்துல வருவது கிடையாது. வெளியே விடுங்க, குடும்பத்துல கூட அந்த குணம் நம்ம இடத்துல வர்றது கிடையாது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனைனா விட்டு கொடுத்து போகிற பழக்கமே பல ஆண்களிடத்திலோ பல பெண்களிடத்திலோ இருக்கிறது கிடையாது. நீயா நானா, சரி ஏதோ தவறு நடந்துடுச்சு மன்னிச்சுட்டு போவோமே, கிடையவே கிடையாது. தப்பு செஞ்சிருந்தா அவங்க மன்னிப்பு கேட்டாதான் இவர் முகம் கொடுத்து பேசுவார், இல்லைன்னா பேச்சே கிடையாது. மனைவி இடத்துல பல ஆண்கள் அப்படி நடந்து கொள்வாங்க. சில குடும்பங்கள்ல சில பெண்கள் அப்படி நடந்து கொள்வாங்க. தன் கணவர் ஏதேனும் தவறு செய்திருந்தா விட்டு கொடுக்கறதே கிடையாது. நீங்க செஞ்ச தப்பை ஒத்துக்கோங்க, ஒத்துக்கிட்டு பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. அவரு மன்னிப்பு கேட்டாதான் அடுத்த குடும்ப வாழ்க்கை நகர்வே ஏற்படும். குடும்பத்திற்குள்ளாக கூட நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு இறுக்கமாக இன்றைக்கு பல முஸ்லிம் இடத்தில் இருக்குன்னா விட்டு கொடுப்பதே கிடையாது. தப்பு செஞ்சிட்டியா உனக்கு மன்னிப்பே கிடையாது. பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக, மாமான் மச்சான்களாக இருக்கக்கூடிய அந்த உறவுகள் ஏதோ ஒரு காரணத்துல அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கும். பல வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டான். அன்னைக்கு அவன் அப்படி செஞ்சுட்டான். எப்ப என்னைக்குப்பா? 10 வருஷம் முன்னாடி. 10 வருஷம் முன்னாடி செஞ்சதை மனசுல வச்சுக்கிட்டு அவன் மூஞ்ச பார்த்தா நான் பேச மாட்டேன், அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவன் சலாம் கூட பதில் சொல்ல மாட்டேன். இந்த அளவுக்கு குரோதத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் பல முஸ்லிம்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை விட நமக்கு இந்த உலக வாழ்க்கையில
மற்றவர்களால் நமக்கு பாதிப்பு வந்து விட போகிறதா? முஸ்லிம்களை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பாதிப்பையும் தன் சகோதரர்கள் தனக்கு செய்திருந்த போதும் கூட அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவர் மன்னித்தார். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை தண்டிக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல முத்தகீன்களை பற்றி இறைவன் சொல்லும் போது, இரையற்றவான்களுடைய குணத்தை அல்லாஹ் சொல்லும் போது, வல் காலிமினல் கைல வல் ஆஃபீன் அனின் நாஸ், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்களை மன்னித்து பழகுவார்கள். அல்லாஹ் இரையற்றவான்களுடைய குணமாக இறைவன் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப மனிதர்கள் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இப்ப நாமே நம்முடைய வாழ்க்கையை வச்சு பாரு, நம்ம எவ்வளவு தவறு செய்யறோம். பிற மனிதர்களுக்கு நாம தவறு செய்யும் போது நாம என்ன பண்றோம்? ஐயோ அவருக்கு தப்பு பண்ணிட்டோமே, தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. இப்படி போய் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்காம போயிட்டா நீங்க என்ன யோசிப்போம் மனசுல? என்னடா நம்ம இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறோம், ஒரு வார்த்தை சரி பாய் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருன்னு சொல்ல மாட்டாரு, மூஞ்ச திருப்பிட்டு போறாரு, அவ்வளவு என்ன உனக்கு, அப்படி நமக்கு கோவம் வரும். தப்பு செஞ்சது நாம, மன்னிப்பு கேட்டு பிறர் நம்மளை மன்னிக்காவிட்டால் நமக்கு எப்படி கோபம் வருமோ, அதுபோல பிறர் நமக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் விட்டு கொடுத்து அல்லாஹுக்காக மன்னித்து பழகினால் நிச்சயமாக குடும்பங்களிலும் வெளியிடங்களிலும் சகோதரத்துவமாக முஸ்லிம்கள் நாம இருக்க முடியும். அதை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முஸ்லிம்களை உலக வாழ்க்கையில மனிதர்களை வெறுப்பதை விட நேசித்து பழகுங்கள், பிறர் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து பழகுங்கள். அதற்கு சிறந்த உதாரணம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு சில செய்தியை சொல்கிறார். அதற்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பார்வையும் திரும்ப வருகிறது. என்ன நடந்தது என்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை காண்போம் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.